இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற பெரிய தம்பி, நீங்க பார்வதி மேல இப்படியெல்லாம் அக்கறை காட்டாதீங்க. பார்வதியை விட்டு விலகியே இருங்க. சுந்தரம், நீங்க உங்க மனசுல இருக்கிறது எப்படி என்கிட்ட ஓப்பனா சொன்னீங்களோ அதே மாதிரி நானும் என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். பார்வதி மனசுக்குள்ள எப்படி நான் இருக்கணும் அதே மாதிரி என் மனசுலயும் பார்வதி இருக்கா. ஸோ நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்காக அவர்கிட்ட இருந்து தலையணைய வாங்கினான்னு என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாரு மாமா. உன்னை திட்டிட்டு தான் அந்த கோவத்தோட என்கிட்ட வந்தாரா? அப்பா உங்ககிட்ட வந்து என்ன பேசினாங்க? உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். பார்வதி மனசுல நீங்க இருக்கீங்க. நீங்க அவன் மேல காட்டுற அக்கறைய அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. ஸோ அவளை விட்டு விலகி இருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நானும் இருக்கிற உண்மையை சொல்றேன். பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி தான் இருக்கான்னு சொன்னேன். எதுக்காக மாமா அப்பா கிட்ட அப்படி சொன்னீங்க? வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. இல்ல காரணமா தான் அப்படி சொன்னேன். என்ன மாமா சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு உங்க அப்பாக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிய வரும்போது அந்த வழி எப்படி தாங்கிப்பாருன்னு தெரியல. ஸோ இப்போத்துல இருந்து நம்ம 2 பேர் உறவை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். நீங்க சொன்னதை எங்க அப்பா உடனே போய் அம்மா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே மாமா. பயப்படாத. என் மாமனார் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னது அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு சுந்தரம். பெரிய தம்பி என்கிட்ட சொன்னத அப்படியே அம்மா கிட்ட எப்படி சொல்றது? நாம சொன்னா என்ன நடக்கும்? அதான் சொல்ல வந்துட்டியே, அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லிட வேண்டியதானே. இதையும் நம்மளே ஆரம்பிச்சு வைப்போம். சுந்தரம், அதான் அக்கா இத்தனை வாட்டி கேக்குறாங்கல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு சுந்தரம். அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. சுந்தரம், நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நம்ம பெரிய தம்பி ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு பார்வதிய நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதி கிட்ட நான் தான் பார்வதியை நல்லபடியா கவனிக்க சொல்லியிருந்தேன். அதத்தான் அவன் பொறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பெரிய தம்பி பொறுப்பா தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா பாக்குறவங்க பொறுப்பில்லாம பேசுறாங்கம்மா. அப்படி வா, அப்படி சொல்லு. சுந்தரம், மத்தவங்க பேசுறதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ ஆதிய பத்தி தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் பெரிய தம்பிய தப்பா நினைப்பேனாம்மா. இருந்தாலும் ஊர்வாயம் மூடணும். அதுக்காக பெரிய தம்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றத குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்மா. அக்கா, எனக்கு கூட சுந்தரம் சொல்றதுதான் சரின்னு என் மனசு. நான் பாத்துக்கிறேன் சுந்தரம், நீ கவலைப்படாம போ. நான் பேசுனது ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணை பெத்த தகப்பனா நீ பொறுப்பாதான் நடந்துட்டு இருக்க. என்கிட்ட சொல்லிட்டல, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கவலைப்படாம போ. சரிங்கம்மா. ஆமா, நீ கவலைப்படாம போ, அக்கா பாத்துக்குவாங்க. நான் சொல்லக்கூடாதா? சும்மா ஒரு ஆறுதலுக்கு தான். பார்வதியை காணும். ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் கூட்டு போயிருப்பாங்களோ? இருக்கலாம்.
அன்னைக்கு கூட ஏதோ டெஸ்ட்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. சரிவா போய் பார்க்கலாம். மேடம், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கார்ல, அவரை செகண்ட் ஃப்ளோருக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். பார்வதிக்கு செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன மிஸ்டர் ராதி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. அதுக்குள்ள எப்படி டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டது யாரு? அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். அம்மா இங்க வந்து பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு கேட்டாங்களா? ஆமா மிஸ்டர் ராதி, அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் பார்வதியோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி கேட்டாங்க. வீட்டில் வச்சு பார்த்தா எதுவும் பிரச்சனையான கேட்டாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்ப இப்பவே பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆண்டி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் பார்ப்போம். அந்த அனஸ்தீசியா டாக்டர் மூலமா ஏற்கனவே பார்வதிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எதுவும் ஆபத்து ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பார்வதி உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்க முடிவு சரிதாம்மா. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அவ நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி இருந்திருக்கலாம். என்ன சொல்ற ஆதி? நான் என்ன பார்வதி விஷயத்துல அவசரப்பட்டுட்டேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா. இத பாராதி, நான் பார்வதியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்டர் கிட்ட பார்வதியோட ஹெல்த் விஷயமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வீட்ல வச்சு பாத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பார்வதியை நல்லா பாத்துக்கோ. பாத்துக்கிறேம்மா. நான் சுந்தரத்துக்கிட்ட சொன்னேன். மாமா அப்பா கிட்ட பார்வதி மனசுல நான் இருக்கிற மாதிரி என் மனசுலயும் பார்வதி இருக்கான்னு சொல்லிருக்காரு. இது எப்பக்கா நடந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடந்திருக்கு. அது எனக்கே தெரியாது. மாமா அப்புறமா வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. அப்பவே நான் பயந்தேன். அதனாலதான் அகிலாமா இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி அப்பா இருப்பாரோன்னு என் மனசுல ஒரு குழப்பம் இருக்குடா கணேசா. நீ சொல்றது கரெக்ட் ஆதி. அம்மா டைரக்டா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அம்மாவோட ஒவ்வொரு ரியாக்ஷன் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அம்மாவோட இந்த திடீர் முடிவுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. கரெக்ட். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, அதை யார் பண்ணாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும்.